வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லி ஷார்ட்கட்ஸ் டெய்லி பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணோம். அது போக எக்ஸாம் அப்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இது போக எங்களுடைய டெலகிராம் சேனல் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் சேனல், ஸோ அது எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கிளரிக்கல் போஸ்ட் கிளரிக்கல் நேம் இப்போ கிடையாது, அசிஸ்டன்ட் மாற்றினாங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காங்க. அட்ஸ் கிளரிக்கல் தான், என்ன இருக்கோ அந்த பேசிஸில் தான் அந்த போஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது நேஷ்னலைஸ் பேங்க், எஸ்பிஐ தவிர மற்ற எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்லேயும் அண்ட் தென் அந்த கிளரிக்கல் ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இந்த பாடி மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இயர்லி வைஸ். அது எவ்ரி ஜூலை மாதம் தான் இது ஆகும். ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ஓப்பனிங் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 இந்த மாதம் ஆகஸ்ட் 21 21 அன்னைக்கு 21, 8 and 25 ஆகஸ்ட் 21 வரைக்கும் தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். சரி, ஸோ இதுக்கு எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின் அப்படின்னு 2 ஸ்டேஜ் இருக்கும். இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின் 2 ஸ்டேஜ் தான். அண்ட் தென் ப்ரிலிமினரி குவாலிஃபை ஆனால் தான் மெயினுக்கு போக முடியும். சரி, 2 ஸ்டேஜ். ஸோ மெயின் ப்ரிலிமினரி ஜஸ்ட்டு குவாலிஃபை தான். அது மார்க் எதுவும் ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. ஒன்லி மெயின் மார்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரே குவாலிஃபை என்னென்னா அந்த மெயினுக்குள்ளே போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு கட் ஆஃப் மார்க் என்ன அதுங்கிறத அவங்க ஐபிபிஎஸ் பாடியை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் அது என்னங்கிறது தெரியும். சரியா? ஓகே, ஸோ இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4, 5, 11 மொத்தம் 3 நாள் நடக்கு. 1 hour டெஸ்ட் தான். ஏன்னா காலையில் கிட்டத்தட்ட 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவான், ஈவினிங் 5:30 வரைக்கும் போகும். ஸோ ஒவ்வொரு செஷனும் போகும். ஸோ 3 நாளைக்கு நடக்கும். சரியா? அக்டோபர் 4, 5, 11. ஸோ இந்த 3 நாளுமே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ இதுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 25 நடக்கும். நவம்பர் எண்டில் தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டில் தான் நடக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுற தப்பு என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவோம் மாட்டோமா, ஸோ முதல்ல ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் எக்ஸாம். ஸோ நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி மட்டும் படித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் பற்றி ரிசல்ட் எப்போ வரும்னா கரெக்டாக நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 days ஆர் 15 days தான் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த 15 daysல நமக்கு மெயின் எக்ஸாம் படிக்கக்கூடிய டைமே இருக்காது. ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ண டைமே இருக்காது. ஸோ அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே சேம் டைம் இம்பார்ட்டன்ஸ் மெயின் எக்ஸாமுக்கும் கொடுக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த போத் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். சரியா? ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஆகும். அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரிலிமினரி மட்டும் பாஸ் பண்ணி அதில் மெயின் டைம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ மெயினையும் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் அவங்களுக்கு அப்போ தான் வரும். பட் முன்னாடியே அந்த டிப்ஸ் அவங்க சொல்லிடுறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிலிமினரி மட்டும் பார்க்காதீங்க, மெயின் எக்ஸாமும் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ 2 ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமுக்குள்ள என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். சரியா? ஓகே, ஸோ போஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த போஸ்ட் தான் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அது கிளரிக்கல் போஸ்ட் தான். சரி, இதுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் டேட் ஆஸ் ஆன்
ஆகஸ்ட் 1 தான் அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 28 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது ஜென்ரல் கேட்டகரிக்கு. 20 to 28, அதாவது 20 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 28 கம்ப்ளீட் ஆகக்கூடாது. அண்ட் தென் அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிசி எம்பிசின்னு சொல்லி பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏஜ் வந்து 3 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 3 years ரிலாக்ஸேஷன்னா 20 to 31. 20 to 31. 20 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 31 கம்ப்ளீட் ஆகக்கூடாது. சரி. அண்ட் தென் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 to 33, அவங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 20 to 33. அப்புறம் ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டிஸ், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க 10 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 10 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஓபிசியாக இருந்தீங்கன்னா அது 3 years ரிலாக்ஸேஷன் உண்டு, அடிஷனலாக உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 5 years உண்டு. அது போக 10 years எக்ஸ்ட்ரா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கொடுக்குறாங்க. சரியா? ஓகே. நிறைய பேர் குழப்புவாங்க, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் என்ன சார் அப்படின்னா, அவங்க 28 முடியுது, ஸோ 38 வரைக்கும் பண்ணலாம். ஸோ அவங்க ஓபிசியாக இருந்தாங்கன்னா 14 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்டியாக 43 வரைக்கும் இருக்கலாம். அதான் 10 years ரிலாக்ஸேஷன். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மென் வந்து சர்வீஸ் ரெண்டட் இன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ப்ளஸ் 3 years. அவங்க எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணாங்களோ ப்ளஸ் 3 years வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ் பண்ண சர்வீஸு ப்ளஸ் சர்வீஸோட இயர்ஸு ப்ளஸ் 3 years ஆட் பண்ணால் மேக்ஸிமம் 50 கிராஸ் ஆகக்கூடாது. அவங்களோட ஏஜ் வந்து 50 கிராஸ் ஆகக்கூடாது. அதான் அவங்களுக்கு எக்ஸர்வீஸ்மென்ட்குள்ளே எலிஜிபிள். இது போக விடோஸ் அண்ட் டிவோர்ஸ்டு உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீமேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தால் 35 years, ஓபிசியாக இருந்தால் 38 years, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40 years. சரியா? ஓகே. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி எல்லாமே சொல்லிவிட்டேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரியாக டிகிரி தான். ஏன்னா இது ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் டிகிரி தான் கேட்குறாங்க, கிளரிக்கல் போஸ்ட்டுக்கும் டிகிரி தான் கேட்குறாங்க. சரியா? ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 95 to 2000 இந்த ரேஞ்சில் வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. பேங்க் கிளர்க் எக்ஸாமுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கம்பல்சரியாக டிகிரி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அந்த ஏஜ் டேட் முடியுதில்லை, நமக்கு 21 August முடியுதில்லை, 21/8/2025 முடியுதில்லை, அப்போ வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துருக்கணும். ஸோ அவங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ இந்த டிகிரி வந்து எனி டைப் ஆஃப் டிகிரி அவ்வளோதான், ரெகக்னைஸ்ட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஏதாவது யூனிவர்சிட்டியில் எனி டைப், அவங்க பிஏ இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஇஆ இருக்கலாம், அது மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏதாவது எனி டிகிரி. சரியா? அதுதான் இதுதான் இந்த எக்ஸாமுடைய குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா rupees 175 ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மென்ஸ். இவங்களுக்கு மட்டும் 175. மற்ற அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே ருபீஸ் பார்த்தீங்கன்னா 850. அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே 850 ரூபா அதுக்கு வந்து ஃபீஸ். அது சரியா? ஓகே. எக்ஸாம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ப்ரிலிமினரி மெயின் 2 ஸ்டேஜஸ் சொன்னேன். ப்ரிலிமினரி வந்து அக்டோபர் மாதம் நடக்க போகுது, மெயின் வந்து நவம்பர் மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி. இப்போ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். அது இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. அதில் வந்து இங்கிலீஷில் 30 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க், 20 minutes. சரியா? 30 கொஸ்டின், 30 மார்க், 20 minutes. நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ், அது 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ் and 20 minutes. And reasoning ability 35 questions and 35 marks and 20 minutes. சரியா? ஸோ ஓகே, புரிஞ்சுதா? அப்போ மொத்தம் 100 கொஸ்டின் ஆயிடுச்சு, 100 மார்க் ஆச்சு, 60 minutes. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஈச் ஒன் குவாலிஃபை ஆகணுங்க. கம்பல்சரியாக 1 hour டெஸ்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படிலாம் டெஸ்ட் அந்த கேட்டகரி வைஸாக அது ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக 20 minutesக்கு அப்புறம் அது சேஞ்சஸ் ஆகிடும், வேறு செக்ஷனுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா 20 minutesக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். நம்ம வந்து டைம் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், அதுக்குள்ளே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே. ஈச் ஒன் குவாலிஃபை ஆகணும். ஈச் ஒன் எல்லாம் சேர்த்து மொத்தம் 100 மார்க்குக்கு எவ்வளோ அப்படி பார்க்க மாட்டாங்க. ஈச் ஒன் குவாலிஃபை ப்ளஸ் டோட்டல் மார்க்ஸ் ரெண்டும் தான் அதுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாம் 100 கொஸ்டின், 100 மார்க் அண்ட் 60 minutes, அதாவது 1 hour. ஈச் ஒன் குவாலிஃபை ஆகணும். அண்ட் தென் எவ்வளோ மார்க் என்னங்கிறத வந்து ஐபிபிஎஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ரெண்டாவது பெனால்ட்டி, ஏதாவது ஒரு ரைட்டான ஆன்சர் கொடுத்தா அவங்க 1 மார்க், ராங் ஆன்சர் கொடுத்தா 0.25, 1/4 நெகட்டிவ். இப்போ இது எப்போதுமே உள்ளது தான், முன்னாடியே இருந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எவ்வளோ மார்க் இருக்கோ அதில் 1/4.
அதனால் இன்கேஸ் மிஸ்டேக் எல்லா கொஸ்டின்ஸும் விறுவிறுன்னு அட்டன் பண்ணிடாதீங்க. எது ரைட்டோ அது மட்டும் அக்யூரசி ரொம்ப முக்கியம். கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா ரைட்டான கொஸ்டின்லேருந்து செப்பரேட் பண்ணுவாங்க, அதான் முக்கியம். ஸோ அதனால் ரைட்டான கொஸ்டின்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ண கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பேசாமல் தப்பான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமலே இருந்துக்கலாமே அப்படின்னு அப்போ துணைக்க தோணும். அதனால தான் இன்னொரு அக்யூரேட்டாக ரைட்டாக தெரிஞ்சால் மட்டும் அதை அட்டன் பண்ணுங்கள், சரியா? ஓகே. ஏன்னா பெனால்ட்டிக்கு ராங் ஆன்சர்ஸ்க்கு 0.25 போய்டும், 1/4 நெகட்டிவ் எப்போதுமே. சரி. ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிமினரி இன்கேஸ் ப்ரிலிமினரி நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து கூடுவாங்க. அதுக்கான கால் லெட்டர்லாம் அனுப்புவாங்க இமெயில் ஐடியில். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ், சரியா? ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ். அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் அண்ட் 35 மினிட்ஸ். அண்ட் ரீசனிங் எபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ் அண்ட் 35 மினிட்ஸ். அண்ட் தென் குவான்டிட்டி ஆப்டிடியூட் 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ், சரியா? மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 கொஸ்டின்ஸ் இருக்குது, 200 மார்க்ஸ் இருக்குது அண்ட் 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ். ஸோ ப்ரிலிமினரி 1 hour இருக்கும், மெயின் வந்து 2 hours, சரியா? ஓகே. மெயின் பேட்டர்னுக்குள்ளே என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். முழுக்க இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதனால் மெயின் எக்ஸாமுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் சென்டம் போட்டால் கூட மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் குவாலிஃபை தான், அதோடு முடிஞ்சிச்சு. அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மறந்துட வேண்டியதான். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் தான் முழுக்க டிசைட் பண்ணுறதுனால அது ஆரம்பத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இட்ஸ் ஏ பெட்டர் வே, சரியா? ஓகே. ரெண்டாவது வேகன்சி ரொம்ப முக்கியம். மொத்த வேகன்சி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,227 நினைக்கிறேன், 10,227 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 894, 894 வேகன்சியாக தமிழ்நாடு இருக்குது. கிளரிக்கல் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா கிளரிக்கலுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இஸ் மஸ்ட். ஸோ காம்படிஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான், கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு காம்படிஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். அண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்கும், சரியா? ஓகே. அண்ட் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ நமக்கான வேகன்சி 894 மட்டும்தான், சரியா? ஓகே. இதில் வந்து மொத்தம் 5 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. அந்த 5 கேட்டகரி என்ன அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி அண்டு ஓபிசிலே நான் கிரீமி லேயர் ரொம்ப முக்கியங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கிரீமி லேயர்னு இருக்கும். சிலவங்க ஓபிசிங்கிறது கிரீமி லேயர்னு கொடுத்துருவாங்க. கிரீமி லேயர் வாங்கி வச்சுட்டு அவங்க ரிசர்வேஷனே கிடையாது. கிரீமி லேயர் இஸ் ஈக்குவல் டு ட்ரீட்டட் டு ஜென்ரல் கேட்டகரி, சரியா? நான் கிரீமி லேயர் இருந்தால் மட்டும்தான் ஓபிசி ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் கேட்டகரிகளோ உங்களுக்கு தனியாக இப்போ வந்து எக்கனாமிக் வீக்கர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் ஒரு தனியாக ஒரு 10% மட்டும் எடுத்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி இடபிள்யூஎஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி நார்மலாக ஜென்ரல் கேட்டகரி நல்லா படித்தவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவாங்க மார்க் பேசிஸில், சரியா? ஓகே. மொத்தம் 894 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது எஸ்சிக்கு வந்து 183, எஸ்டிக்கு 5 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயர் 227 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு 88 வேகன்சி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 391 வேகன்சி. இதுதான் தமிழ்நாட்டு லெவலில் உள்ள நம்ம வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்காம சின்சியராக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து எய்ம் பண்ணக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்குது, சரியா? ஓகே. அப்புறம் எல்எல்பிடி அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வேகன்சி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ், நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லையும் கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், லோக்கல் லாங்குவேஜ். அது போக கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டும் கூட அப்பப்போ வைக்கலாம். லாங்குவேஜ் டெஸ்ட்னு மேபி தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தமிழ் ரொம்ப டீப்பாலாம் சும்மா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் ஒரு பேப்பர் ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது அந்த டைம் ஆஃப்ல என்னென்ன அவங்க யோசிச்சு வைக்கிறாங்களோ அது தமிழ் பேசிஸில் அவங்க எழுத படிக்க தெரியுதா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மீனிங்கில் தான் அந்த டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் கம்பல்சரியாக அதுவும் இருக்கும் குவாலிஃபிகேஷனில். அது ஜஸ்ட் குவாலிஃபை, அதெல்லாம் மார்க் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும்தான், சரியா? ஓகே. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்டு திருச்சி சொல்லிட்டோம் இல்லையா? ஓகே. அண்ட் தென் வெள்ளூர், விருதுநகர், சரியா? வெள்ளூர் அண்டு விருதுநகர்.
ஸோ இத்தனை 16 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் மூலமாக தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து சில காப்பீஸ் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அது என்னென்ன காப்பீஸ்லாம் ஸ்கேன் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியங்க. அவங்க இந்த ஃபோட்டோகிராஃபை கடைசி வரைக்கும் கொண்டு போனால் இட்ஸ் பெட்டர். இல்லைன்னா வேற ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சிலவங்க உதாரணத்துக்கு நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணாடி போட்டிருக்க மாட்டேன், கிளாரிட்டிக்கு வச்சு போட்டிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ என்ன இருக்கோ அது கரெக்டாக கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபாலோ பார்த்துக்குவாங்க. ஃபோட்டோகிராஃப் அதை ஸ்கேன் பண்ண அனுப்பணும். அப்புறம் வந்து சிக்னேச்சர், ஓகேவா. அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து 10th சர்டிஃபிகேட் டு அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே அதில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா, இதை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ரொம்ப முக்கியம். சரியா, ஓகே. ஸோ இது ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இது போக ஃபர்தராக நான் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாக உங்களுக்கு வேணும்னா இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் தான் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா, ஓகே. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சின்சியராக பண்ணணும். ஸோ எல்லா எக்ஸாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க 100%னா அதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 10% தான் இருப்பாங்க. சரியா, இது 90% சும்மா போய் எழுதிட்டு வர மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம அதனால் அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, எக்ஸாம்ஸில் கூட்டத்தை பார்த்து பயந்துடக்கூடாது. நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நமக்கு மேலே என்றைக்கு நம்பிக்கை வருதோ அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த பேங்க் எக்ஸாமுக்கு கூடிய எல்லா லிங்க்ஸையும் அப்பப்போ டெய்லி அப்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய டெலகிராம் சேனல் அண்ட் தென் எங்களை யூடியூப் சேனல் ஆல்ரெடி இதில் இருக்குது. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் சேனல், ஸோ எல்லாருடைய லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை லிங்க் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் நான் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா. ஸோ நாளைக்கு இதோடைய இன்னொரு வீடியோஸில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.